ஆதி நம்மள நம்புறாரு மாமா. அந்த நம்பிக்கைய நம்ம காப்பாத்தணும். அந்த நல்ல மனுஷனை தூக்கி போட்டுட்டு என்னால வர முடியாது மாமா. மாமா, நான் அவளை பாத்துக்கிறேன் மாமா. என்ன மீறி யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. எங்க கல்யாணம் உங்க ஆசீர்வாதத்தோட நடந்த கல்யாணம். நான் இப்போ உங்களோட வந்துட்டா நீங்களும் நானும் அவங்க கிட்ட தோத்துட்ட மாதிரி ஆயிடும். அது மட்டும் இல்ல, அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் நான் சரி பண்றேன் மாமா. இதுக்கு மேல என் நிலைமை உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. உங்க கோவத்துல ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி என் பாசத்திலயும் உண்மை இருக்கு மாமா. மாமா என்ன நம்புங்க மாமா. ஏ பாரதி, உன் மாமா பேசுறது உனக்கு புரியுதா இல்லையா? இழுப்பிடித்து சொல்ற மாதிரி சொல்லிட்டே இருக்காரு, நீ திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த பேசிட்டு இருக்க. பரவாயில்ல, நீ கொஞ்சம் பேசாம இரு. நான் தான் பேசிட்டு இருக்கேன். சரிமா பாரதி, திரும்பவும் நான் உன்னை நம்புறேன். இங்க பார், இனி ஒரு முறை உனக்கோ தமிழுக்கோ ஏதாவது பிரச்சனைனா நான் சாதாரணமாக வந்து பேசிட்டு இருக்கலாம் மாட்டேன். நீ சொல்றது சரிதான். நாம் தோற்று போயிடக்கூடாது. தப்பு பண்ணுற அயோக்கியனுங்க தான் பயப்படணும். நியாயத்து பக்கம் நிற்கிறவங்க, தர்மத்தோட வாழ்கிறவங்க துணிச்சலாக தான் இருக்கணும். போ, கடவுள் உனக்கு துணையாக இருப்பார். எது நடந்தாலும் எனக்கு உடனே ஃபோன் பண்ணு, நாங்கள் வந்து நிற்போம். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. இனிமே தமிழுக்கும் ஆதிக்கும் என்ன மீறி எதுவும் நடக்காது. இதை நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குற சத்தியம். இந்த நம்புங்க மாமா. சரிம்மா, இது நான் உனக்கு கொடுக்குற கடைசி வாய்ப்பு. உனக்காக தான் என் முடிவை மாற்றிக்கிட்டேன். குழந்தைய தூக்கிட்டு கிளம்பு. இன்னொரு தடவை நடந்துச்சு. ஆதி, வாப்பா, வா உட்காரு சாப்பிடலாம். வா. உட்காருப்பா. உட்காரு ஆதி. உட்காரு மாப்ள. பார்வதி, என்னம்மா பாத்துக்கிட்டே இருக்க? ஆதிக்கு பரிமாறு. தமிழ், எங்க போறீங்க தமிழ்? சாப்பிட்டு மெடிசன் போடணும்ல, வாங்க சாப்பிடலாம். இல்லப்பா, நீங்க சாப்பிடுங்க. எனக்கு அம்மா ஊட்டி விடுவாங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். என்ன தமிழ், நான் உங்களுக்கு ஊட்டி விட மாட்டேனா? வாங்க. அட வாங்க. உட்காருங்க. ஏன் தமிழ், நேற்று நீங்கள் ரொம்ப டயர்டாக இருந்ததால் நான் உங்ககிட்ட கேட்கல. உங்களுக்கு அடிபட்டதா சொன்னீங்கல்ல, எங்க அடிபட்டுச்சு? அப்பா,
அடிபட்டுச்சு. தமிழ், என்ன காமெடி பண்றீங்களா? நான் எந்த இடத்துல அடிபட்டதுன்னு கேட்டேன். அப்பா, பார்க்ல விளையாடிக்கிட்டு இருந்தேன். அப்பதான்ப்பா கீழே விழுந்துட்டேன். அப்படியா? இவ்வளோ பெரிய அடிபடுற மாதிரி என்ன விளையாட்டு விளையாட்டீங்க? அப்பா, ஊஞ்சல்ல விளையாடிட்டு இருந்தேன்ப்பா. ஸ்பீடா விளையாடினேன்னா அதான் பேலன்ஸ் போய் கீழே விழுந்துட்டேன். ஓ, என்ன தமிழ், விளையாடும் போது பார்த்து விளையாடக்கூடாதா? இவ்வளோ கேர்லெஸ்ஸாவா இருப்பீங்க? ம்? சரி, நீங்க ஊஞ்சல்ல இருந்து விழுந்தப்போ உங்க அம்மா எங்க இருந்தாங்க? ஆ, அம்மா அம்மா பக்கத்துல தான்ப்பா இருந்தாங்க. சரி, உங்க அம்மா என்ன பண்ணாங்க? அம்மா என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டாங்கப்பா. ஹாஸ்பிட்டலுக்கு எதில் போனீங்க? அப்பா, அது வந்து என்னடா, ஆட்டோவில் போனீங்களா? ஆமாப்பா, ஆமா, ஆட்டோல தான் போனோம். இந்தாங்க, தண்ணி. ஆமா தமிழ், கோயிலுக்கு போறதா தானே அம்மா சொன்னாங்க. அப்புறம் எப்படி பார்க்குக்கு போனீங்க? அப்பா, அது அது வந்து கோவிலுக்கு பக்கத்துல இருக்க பார்க்குக்கு தான்ப்பா போனோம். சரி 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 சரி, என்ன சாப்பிடுங்க. தமிழ், அப்புறம் ஆதி, தமிழுக்கு ஏற்கனவே தலையில அடிபட்டிருக்கு. அவகிட்ட ஏன் அதிகமா பேச்சு கொடுக்குற? தமிழ் ரெஸ்ட் எடுக்கட்டும், விடு ஆதி. ஓகே, சரி தமிழ், இந்தாங்க கொஞ்சமா சாப்பிடுங்க. இந்தாங்க. அப்பா, போதும்பா. சரி, இப்போ நீங்கள் போய் மருந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. நான் வந்துடுறேன். ஓகே, சரிப்பா. அப்போ ரெஸ்ட் எடுங்க. சித்தி, ஒரு நிமிஷம் உட்காருங்க. ப்ளீஸ் உட்காருங்க. பாத்தீங்களா, அவ ஒரு சின்ன குழந்தை. நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு போயிட்டா. அவ உங்க யாரையும் காட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு நடந்த உண்மை என்ன, அதை யார் யார் பண்ணாங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும். ஒரு சின்ன குழந்தைகிட்ட எப்படி நடத்துக்கணும்னு உங்க யாருக்குமே தெரியல. இந்த ஒரு காரணம் போதும். அந்த குழந்தை அவளுக்கு ஒரு பாட்டி வேணும், மாமா வேணும், அத்தை வேணும், இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கா. பாரதியும் நீங்க எல்லாரும் வேணும் தான் நினைக்கிறாங்க. ஆனா நீங்க யாருமே அப்படி யோசிக்கல. இந்த நிமிஷம் நான் உங்க எல்லார்கிட்டையும் அமைதியா பேசிட்டு இருக்கேன்னா அதுக்கு ஒரே காரணம் பாரதியும் தமிழும் தான். இல்லனா 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 என்ன பண்ணுவீங்க மாப்ள? அத்தனை படி பொடைச்சு பாருங்க. எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், இது வார்னிங் கூட வச்சுக்கலாம். தமிழ் என்னோட பொண்ணு.
அவ மேல உங்க பார்வை பட்டா கூட அதோட விளைவுலாம் வேற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒரு தடவை சொன்னா புரியும்னு நினைக்கிறேன். இல்ல என்ன வேற மாதிரி பார்க்கணும்னு ஆசைப்பட்டா உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. அண்டர்ஸ்டாண்ட்? பாரதி, நான் கூட உன்னை என்னென்னமோ நினைச்சேன். ஆனா டிராமா பண்றதுல உன்னை அடிச்சுக்க ஆளே இல்ல. உனக்கு இப்ப என்ன வேணும்? எனக்கு வேணுங்கிறதெல்லாம் உன்னால கொடுக்க முடியாது. உன்கிட்ட நான் வேற ஒண்ணு கேட்கணும். நீ என்னன்னு கேட்க மாட்ட, நானே சொல்றேன். நீ எங்க கிட்ட ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சிட்டு மேல போய் மாமா கிட்ட நல்லா போட்டு கொடுத்துட்டல்ல? இல்ல தெரியாம தான் கேக்குறேன், உனக்கு எதுக்கு இந்த பழப்பு? இதுக்கு நேரடியா எங்க முன்னாடியே நடந்ததை சொல்லிருக்கலாம்ல. என்ன அவ்வளவு பயமா? இங்க பாரு, நான் அமைதியா இருக்கேன்னா அதுக்கு நான் உன்னை பார்த்து பயந்துருக்கேன்னு அர்த்தம் இல்ல. என் பொண்ணை இப்படி ஆக்குனதுக்கு உன் குடலை உருவி மாலையா போட்டிருக்கணும். ஆனா நான் பண்ணல. அதனால்தான் நீ இப்ப என் முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்க. பாரதி நிறுத்த. என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? இங்க பார், இப்போ நீ நிக்கிறது எங்களுக்கு சொந்தமான இடம். மா இவகிட்ட என்னம்மா பேச்சு? இந்த வீட்ல எதுக்கும் சம்மந்தம் இல்லாம வந்திருக்கவ கிட்ட நீ எல்லாம் இவகிட்ட பேசவே கூடாது. என் மாப்பிள்ளைக்கு எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? இப்ப எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டு நீ என் பொண்ணுகிட்ட எவ்வளவு திமிரா பேசுறியா? சும்மா நடிக்காதீங்க. இந்த வீட்ல ஆதியோட அம்மாவை தவிர உங்க எல்லாருக்கும் இந்த பணத்து மேலயும் கம்பெனி பதவி மேலதான் கண்ணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆதி வேணா உங்களை நம்பலாம். நீங்க இந்த வீட்ல இருக்கிறது ஆதி மேல இருக்கிற அக்கறையிலயோ பாசத்திலயோ இல்ல. பணம், ஆதி கிட்ட கொட்டி கிடக்கிற பணம். இதெல்லாம் தெரியாம தான் நான் இந்த வீட்டுக்கு வந்திருப்பேன்னு நினைக்கிறீங்களா? என்ன பாரதி, பேச்செல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. நீ யாருன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா, நாங்க எல்லாரும் பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இந்த வீட்டுல இருக்கோம்னு சொன்னியே. நீ மட்டும் ஆதியை எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்ட? எல்லாம் பணத்துக்காக தானே? உனக்கெல்லாம் இத பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? நல்லா கேளு பவானி, என்ன பேச்சு பேசுறா? இங்க பாருங்க, நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உங்ககிட்ட நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஆமாமா, உன்னால சொல்ல முடியாது. நீ பெரிய உத்தம புத்தினி பாரு. பாரதி, நாங்க இங்க பணத்துக்காக இருக்கோம்னா நீயும் அதுக்காக தானே மாமாவை திட்டம் போட்டு காதலிச்சு கல்யாணம்ன்ற பேர்ல உள்ள வந்திருக்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நாங்கெல்லாம் இந்த பணம் பதவி இதெல்லாம் பிறந்ததுல இருந்தே பார்த்திருக்கோம். ஆனா நீ ஒரு அன்னக்காவடி. உனக்கு இதெல்லாம் புதுசு. இதெல்லாம் அனுபவிக்கணுங்கிற ஆசை உனக்கும் இருக்கும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால இந்த மாதிரிலாம் ரொம்ப நடிக்காத. இதெல்லாம் பார்த்து ஏமாறதுக்கு நாங்க ஒன்னும் ஆதி மாமா இல்ல. இத பாரு பாரதி, நீ நல்லவளா இருந்திருந்தன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணிருக்கணும்?
உன் குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி வசதி இருக்கிற ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு கம்பெனி எம்டியை எதுக்கடி லவ் பண்ண? எல்லாம் காசுக்காக தானே? எங்களை பத்தி பேசுறதுக்கு முதல்ல உனக்கு என்ன தகுதி இருக்கு? உண்மைதான், எனக்கு தகுதி இல்லதான். ஏன்னா அன்பு, பாசம், காதல் இது எதுக்குமே அர்த்தம் தெரியாத, உண்மையான காதலை புரிஞ்சுக்க தகுதியே இல்லாத உங்ககிட்ட எல்லாம் நான் பேசிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. எனக்கும் ஆதிக்கும் உள்ளது ஒரு புனிதமான அன்பு. அது உங்களுக்கெல்லாம் புரியாது. ஏ, சும்மா இந்த அன்பு, காதல், மண்ணாங்கட்டின்லாம் கதை விடாத. எங்களுக்கெல்லாம் ஏற்கனவே காது குத்தியாச்சு. நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்பி ஏமாறதுக்கு உன் புருஷன் ஆதி இருக்கான். அவன் கிட்ட போய் சொல்லு. ஆஹா ஓஹோன்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவான். ஒரு விஷயம் புரியுது, வாழ்க்கையில நீங்கெல்லாம் யாருக்குமே உண்மையா இருந்ததே இல்லை. அதனால்தான் உண்மையான அன்பு, பாசம்னா என்னன்னே தெரியாம இந்த மாதிரி காசு பணத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களை மாதிரி தான் மத்தவங்களோன்னு நீங்க நினைக்கிறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. ஆனா எனக்கு அப்படி இல்லை. நல்லா பேசுற பாரதி. என் மாப்பிள்ள உன்கிட்ட ஏமாந்ததுல எந்த ஆச்சரியமும் இல்லை. ஆமா, பணம், காசு, பதவி முக்கியம் இல்லைன்னு சொல்றியே, அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன், கேக்குறியா? இனிமே இந்த வீட்ல இருந்து ஒரு பைசா கூட தொடக்கூடாது. நீ அப்படி பண்ணு, அப்ப நான் உன்னை நம்புறேன். உங்க பணம் ஒண்ணும் எனக்கு தேவையில்லைங்க. அப்பா, இவ பேசுறதெல்லாம் நம்புறீங்களா? இவன் நம்ம கிட்ட காசு பணம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு மாமா கிட்ட நைஸா வாங்கிப்பா. என்ன பாரதி, உன் பிளான் அதானே? உன் பொண்ண பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கணும், வசதியா வாழணும். இது எல்லாமே எங்க காசு தானே. உங்க காசுல இருந்து ஒரு நயா பைசா கூட நான் தொட மாட்டேன். எனக்கு என்ன தேவையோ அதை நானே பாத்துப்பேன். எனக்கு மட்டும் இல்ல, இனிமே எங்க 3 பேருக்கும் உங்க காசு தேவைப்படாது. பாப்போம். இந்த மாதிரி சபதம் போட்ட நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். உண்மைதான், உங்கள மாதிரி ஆளுங்க பண்ற சேலஞ்ச் தானே பாத்திருப்பீங்க. அதனால நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க. ஏன்னா உங்களுக்கு தான் நியாயம், தர்மம் இதை பத்திலாம் ஒன்னும் தெரியாதே. ஆனா எங்களுக்கு அப்படி இல்லை. எங்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்துதான் வளர்த்துருக்காங்க. நான் ஒரு விஷயத்த அவ்வளவு சீக்கிரம் முடிவு பண்ண மாட்டேன். அப்படி நான் முடிவு பண்ணிட்டேன்னா என்ன நடந்தாலும் நான் அதுல இருந்து மாற மாட்டேன். போக போக பாருங்க. என்னப்பா அவ ஓவரா பேசுறா? விடு, பாத்துக்கலாம். அறிவு, இவ கொஞ்சம் டேஞ்சரா இருக்கா, பார்த்துதான் ஹேண்டில் பண்ணணும். நான் தான் ஆரம்பத்துல இருந்து அதானே சொல்லிட்டு இருக்கேன். என் பேச்ச இந்த வீட்ல யார் தான் கேக்குறீங்க? இப்ப பாத்தீங்களா, நடு வீட்ல நின்னுகிட்டு நம்ம கிட்டே சபதம் போட்டுட்டு போறா. அண்ணி இல்ல உடனே ரொம்ப ஓவரா பேசிட்டு போறா. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. என்ன தமிழ், உங்க அம்மா நம்ம கிட்ட சொல்லாம எங்கேயோ வெளியே கிளம்புறாங்க போல இருக்கு. தெரியலையேப்பா. என்ன மேடம், ரொம்ப சூடா இருக்கீங்க போல இருக்கு. ஆதி, நான் செம்ம டென்ஷன்ல இருக்கேன். என்ன கோவப்படுத்தாதீங்க. இது என்னடா வம்பா போச்சு? பாரதி, என்கிட்ட சொல்லாம போறீங்களே, அதனால நான் என்ன. ஏய், உங்க 2 பேருக்கு என்ன பார்த்தா நக்கலா இருக்கா? அம்மா, நாங்க யாரும் அப்படி நினைக்கல. நீ தான் சம்பந்தமே இல்லாம கோவப்படுற. இங்க பாருங்க, என் தலைக்கு மேல 1008 விஷயம் இருக்கு. உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லு, நாம ஒண்ணு இந்த வீட்டுக்கு பணத்துக்காக வரல, உன் ஃப்ரெண்டுக்காக தான் வந்திருக்கோன்னு. அது இங்க இருக்கிற யாருக்குமே புரியல, இனிமேலும் புரிய போறதில்ல. என்ன பாரதி, இதுக்கா கோச்சுக்கிறீங்க? அதெல்லாம் பழைய விஷயம் பாரதி. அவங்க சொல்லி நான் அதை கேட்டு எனக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு பாரதி. நாம் அதெல்லாம் கண்டுக்காம போயிட்டே இருக்கணும்.
பாரதி, நீங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்சாலே போதும்ல. ஆதி, உங்களுக்கு வேணா இது சாதாரண விஷயமா இருக்கலாம், ஆனா என்னால இதை கேட்டுட்டு சும்மா இருக்க முடியாது. சரி பாரதி, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, சேர்ந்தே பண்ணுவோம். ம்? அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை. நான் வேலைக்கு போறேன். வேலைக்கு போறீங்களா? இல்ல பாரதி, திடீர்னு வேலைக்கு போறேன்னு சொன்னீங்களா, அதான் ஷாக் ஆயிடுச்சு. பார்த்தேன் உங்க ஷாக்க. ஆமா, நான் வேலைக்கு போக தான் போறேன். எனக்கு இன்னைக்கு ஒரு கம்பெனில இன்டர்வியூ இருக்கு. அது மட்டும் இல்ல ஆதி, நான் சம்பாதிக்கிற பணத்துல தான் இனிமே தமிழை படிக்க வைக்க போறேன். பாரதி, என்ன பாரதி இது புதுசு புதுசா ஏதோ சொல்றீங்க? அதெல்லாம் முடியாதுங்க. அப்புறம் எதுக்கு தமிழுக்கு நான் அப்பாவா இருக்கணும்? இங்க பாருங்க ஆதி, நான் உங்க வீட்டு ஆளுங்க கிட்ட சேலஞ்ச் பண்ணிருக்கேன். இனிமே ஏன் சம்பாத்தியத்துல தான் நான், நீங்க, தமிழ் 3 பேர் இந்த வீட்டுல சாப்பிட போறோம். இதுல எந்த மாற்றமும் இல்ல.